ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு அன்பிலீவபிளான ரியல் ஸ்டோரியை பற்றி. அண்டார்டிகாவோட ஐஸ் வாலில் உயிரோட தப்பிச்ச ஒரு ரியல் ஹீரோ அவர் தான் சர் ஏர்னஸ்ட் ஷெக்லத்தோன். ஸோ அவர் முழு க்ரூவையுமே சேஃபாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே தான் அவர் த மேன் ஹூ டிஃபீட்டட் அண்டார்டிகான்னு சொல்லப்படுது. ஸோ இவரோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ 1914 ஷெக்லட்டோனுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. அது என்னென்னா அவர் அண்டார்டிகாவை முழுமையாக க்ராஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த காலத்தில் இந்த உலகத்தில் இருந்த லாஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸில் ஒன்று தான் அண்டார்டிகான்னு சொல்லலாம். முழுவதுமாக ஐஸால் மூடப்பட்ட, மனிதனையை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு காற்று வீசக்கூடிய எந்த உயிரினமே வாழ்றதுக்கான அடையாளமே இல்லாத ஒரு லேண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவர் அங்கே ஷிப்பில் போகிறாரு. அந்த ஷிப்போட பேர் பார்த்தீங்கன்னா எண்டுரன்ஸ்னு சொல்லப்படுது. ஸோ அதுவுமே அவரோட கடைக்கு ஒரு பர்ஃபெக்டான நேம் தான் சொல்லலாம். அதோட மீனிங் என்னென்னா நெவர் கிவ் அப். ஸோ ஷெக்லட்டன் பார்த்தீங்கன்னா 27 க்ரூ மெம்பரோட அவரோட ஜேர்னியாக ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல இவர் ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னியாக தான் அந்த நம்பிக்கையோட தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் சில மாதங்கள் கழிச்சதுமே பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவோட வெதர் முழுமையாக மாறி போகுது. கடல் முழுக்க ஐஸ் பனியாலே ஃப்ரீஸ் ஆகி அந்த எண்டுரன்ஸ் ஷிப் பார்த்தீங்கன்னா லிட்டர்லி ஐஸ்குள்ளே சிக்கி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்டார்டிகாவோட பனி ரொம்பவே திக்காக ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஹெவி ஐஸ் ப்ரெஷரில் ஷிப் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிறவங்களால ரெஸ்கியூ சிக்னல் கூட அனுப்ப முடியாது. ரேடியோ ஒர்க்கிங் இல்லை, ஃபுட்டும் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு, அண்ட் வாட்டர் ஷார்ட்டேஜும் அதிகமாக இருந்திருக்கு. டெம்பரேச்சரும் -40 டிகிரியில் தான் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற நிறைய பேர் ஹோப்லெஸ் ஆகுறாங்க. ஆனால் ஷெக்லட்டன் மட்டும் காமாக இருந்திருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி. அண்ட் அவரோட கமாண்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் ஸ்பிரிட்டை காட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெக்லட்டன் தான் அவரோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஐஸில் சின்ன சின்ன கேம்ப் எல்லாம் செட் பண்ணியிருக்காரு. அங்கே சீல் மீட்டை சாப்பிட்டு ஸ்னோவை மெல்ட் பண்ணி அதோட நீரை குடிக்கிற மாதிரியான ஒரு சர்வைவல் தான் முதல்ல அவங்க தொடங்கியிருக்காங்க. ஸோ பல மாதங்களாக அந்த ஐஸில் ட்ரிஃப்ட் ஆகியிருந்த அவங்களோட ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபைனலி முழுவதுமாக அந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே சிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஷெக்லட்டன் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்காரு. ஸோ அவர் ஹேண்ட்மேட் போட்டில் 800 மைல்ஸ் ஜேர்னி பண்ணியிருக்காரு. அதுவும் ஸ்டோம், ஐசி, வேவ்ஸ் இதெல்லாம் நிறைஞ்ச ஓஷனில். ஸோ அந்த ரிஸ்கியான ஜேர்னியில் அவரோட நம்பிக்கையும் அவரோட லீடர்ஷிப்பும் தான் அவரோட லெஜெண்டாகவே மாற்றிச்சின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி சவுத் ஜார்ஜியா ஐலாண்டுக்கு அவர் வந்து சேர்றாரு. ஸோ அங்கேருந்து ஹெல்ப் கொண்டு வந்து 4 மாதங்களுக்கு அப்புறமா தான் அவரோட 27 க்ரூ மெம்பர்ஸையும் அவரையும் சேஃபாக ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ், 2 வருஷமாக ஐஸில் சிக்கி இருந்திருக்காங்க. அண்ட் -40°C கோல்டில் இருந்திருக்காங்க. எந்தவித மாடர்ன் டூல்ஸுமே ஃபுட்டுமே இல்லாமல் அவரோட க்ரூ மெம்பர்ஸ் யாருமே இறந்தும் போகாமல் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் சர்வை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா ஷெக்லட்டனோட நம்பிக்கை, தைரியம், அது மட்டும் இல்லாமல் அவரோட லீடர்ஷிப்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஷிப் எண்டுரன்ஸ் பேர் அவரோட ஸ்டோரியை பர்ஃபெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஷெக்லட்டனோட ஸ்டோரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய லெசனை சொல்லுதுன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், அதாவது கோல்ட் சிச்சுவேஷன், ஸ்ட்ரகிள்ஸ், ஃபெயிலியர் எல்லாம் வந்தாலுமே நாம் நம்மளோட நம்பிக்கையை எப்பயுமே விட்டு விடக்கூடாது. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் லைஃப்பில் ஈஸியாக உருவாக மாட்டாங்க, அவங்க கடினமான சூழ்நிலைகளில் தான் உருவாகுறாங்க. அண்ட் ஹார்ட் டைம் தான் ரியல் ஹீரோஸை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.